ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு கோட் படம் என்ன தேறிச்சா தேரலையான்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். இது நம்மளே சொன்னா அது தகராறு. இது ஊரும் என்ன சொல்லுது. படத்தை ப்ரமோட் பண்றேன்னு ஒரு குரூப் அலையுது. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நீங்க அவங்க சமீபத்திய அவங்களுடைய பேட்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேல தான் சொல்லுவாங்க. 1000 அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து 100 கோடியே தாண்டாம டே 1 100 கோடியே தாண்டாம மாட்டிக்குது. ஏன்டா அப்படி இருக்கீங்க? தமிழ்நாட்டில் 69 லட்சம் பார்வையாளர்களை மொத்தம் கடந்திருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிற கணக்கு பார்த்தீங்கன்னா லியோவோட அதிகம்னு சொல்ல வரீங்களா? இது லியோவை விட கம்மின்னு 130 கோடியை என்னமோ போட்டாங்க வேர்ல்டு வைடு. அடுத்த 4 நாள் சேர்த்து 280 கோடி போட்டாங்க. அது என்ன கணக்குன்றது ஆக்சுவலாக நான் பல முறை சொல்லிட்டேன். நீங்கள் எல்லாருமே திரும்ப எல்லாருமே அந்த யூடியூப்காரங்க வந்து கேட்கும்போது நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஒரு 2-3 குறைகள் இருக்கு. யுவன் சங்கர் ராஜா மிகப்பெரிய ஏமாற்றம் தான், அதை நான் இல்லைன்னு சொல்ல. இன்னொரு பாயிண்ட் வந்து படத்தோட லென்த்து கூட. படத்தோட லென்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மணி நேரம் 3 நிமிஷங்கிறது கொஞ்சம் அதிகமான ஒரு விஷயம் தான். இன்னொன்று 2000 டிக்கெட் தான் போயிருக்கு, 600 டிக்கெட் தான் போயிருக்கு, 1500 டிக்கெட் தான் போயிருக்குன்னு அப்படியே பல்ல காட்டுது. அதையும் மீறி ஊசி கொண்டு கடப்பால கணேச கொடுத்துருக்கேன் மாடி தாங்க. அந்த அரண்மனை, தனுஷ் படம், கருடன், அந்த மகாராஜா, இதை தவிர வேறு எந்த படமும் ஓடலை. ஸோ வேறு வழியே இல்லை, தேட்டரை ஓட்டி தான் ஆகணும், கேண்டீன் வரணும், பார்க்கிங் வரணும். அதனால் வேறு வழி இல்லாமல் தேட்டருக்காரங்க காம்ப்ரமைஸ் பண்ணி அதுக்கு போட்டுக்கிட்டாங்க. அது பொசிஷன் மாறி மாறி வருது. அது சென்டரில் ஒன்று, மல்டிப்ளெக்ஸ் மால்ஸில் ஒன்று, சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் ஒன்று. படத்துலேயே வந்து தலைன்னு ஒரு டைலாக் அந்த பொண்ணு சொல்லுது. அந்த பொண்ணையே திரும்ப பேட்டியில் என்ன சொல்லுது, எனக்கு தளபதி தான் ரொம்ப பிடிக்கும், தலைன்னு நான் மீன் பண்ணது நான் தோனியை தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பம். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுறாரு. சார் எல்லாருமே என்னன்றாங்கன்னா ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது விஜய்க்கு ஆதரவாக செயல்படுறவங்க எல்லாருமே அவர் வந்து அத்தனை கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு கதாநாயகர், அதெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வராரு அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல ஒரு நியாயத்தை வைக்கிறாங்க. எது தரப்பு நியாயத்தை வைக்கிறாங்கன்னா, இவர் எடுத்து கடைசி எல்லா படமே குப்பை படம், எல்லாம் வந்து வசூலான ஆகுதே தவிர படங்கள் விமர்சன ரீதியாக ஒன்றும் பெரிய வரவேற்பெல்லாம் கிடையாது, அது வசூல் கூட பொய் வசூல் கணக்கு காட்டி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு தரப்பு குற்றச்சாட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது உண்மையிலேயே ஒரு வந்து ஸ்பீக்கர் ஹீரோ வரான்னு எடுத்துக்க முடியுமா? உண்மையிலேயே சரியான படங்கள் இல்ல, சரியான படங்கள் ஒன்றும் இல்ல. நான் தான் இல்லைன்னு தானே சொன்னேன். நீங்க தானே வம்பா வரைக்கும் வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க. 250 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் இதை விட்டுட்டு அரசியலுக்கு வரான்னு சொல்றாங்க. யார் விட்டுட்டு வர சொன்னாங்க? நீங்க அரசியலுக்கு வந்து அதை விட அதிகமாக சம்பாதிக்கணும்னு வரீங்களா, அல்லது உங்க சொத்தை பாதுகாக்கணும்னு வரீங்களாங்கிறது ஒரு கேள்வி. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அரசியலுக்கு வந்தா ஒரு கட்சி ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு சொத்துக்களை பாதுகாக்கலாம்னு ஒன்று, இன்னொன்று வந்து அரசியலில் நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த 2 பார்வை தான். நீங்கள் 250 கோடி ரூபா விட்டுட்டு வரீங்களா? அதுதான். இப்போ இது வரைக்கும் எந்த நடிகரும் அந்த மாதிரி சொன்னது, என்டிஆர் வந்து சொன்னதே கிடையாது. நான் அந்த பணத்தை விட்டு படங்களை நடிக்கிறத விட்டு வந்திருக்கேன்னு சொன்னது கிடையாது. உங்களுக்கு எம்ஜிஆர் சொன்னது கிடையாது. எம்ஜிஆர் அன்னைக்கு வந்து 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். அந்த 10 லட்ச ரூபா நான் விட்டுட்டு நான் அரசியலுக்கு வரேன்னு சொன்னதே கிடையாது. ஓ, நீ அப்படி வரியா? அதே சமயத்தில் வருஷம் அவருடைய 4 படங்கள் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து ஒரு 4 படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா 5 அதிகமாக உங்களுக்கு வந்து கோர்ட்டுடைய வெற்றி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படின்னு நினச்சி அவர் இது பண்ணார். இதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு மிகப்பெரிய பலமாக வரும்னு பார்த்தா அதுக்கு பலமாக அமையலை. இவனை அப்ப பாக்குறப்போ இப்படி இருந்தான்டா, இப்ப எப்படி இருக்கான் பார், கோட் சூட் போட்டு வந்துட்டான் பார், ஏதோ டெக்ஸ்டைல் விளம்பரத்துல வர்ற மாதிரி இல்ல, அவனை பார்த்தா முழுன்னு இருக்கான் பார். பாத்தீங்களா மக்களே, இந்த படத்துல எது காப்பின்னு சொல்றதுக்கு விவஸ்தையே இல்லாம ஒரு பாட்டை கூட பழைய பாட்டுல இருந்து சுட்டு வச்சிருக்காங்க. இதோ பாருங்க, அதுல இருக்கிற மாதிரி இடுப்பு செயின், 2வது இருக்கிற மாதிரி எல்லோ சாரி, 2ம் கலந்த மாதிரி ஒண்ணு. அதே மாதிரி பழைய போக்கிரி ஸ்டைலு, அதே பழைய மாதிரி ஒரு இந்த பழைய போக்கிரி ஸ்டைலு. இதை தவிர இவங்களுக்கு வேற என்ன? ஒரே ஸ்டைல இன்னும் எத்தனை வருஷத்துக்கு ஒரு பண்ண போறாரு தெரியும். புது புது கிரியேட்டர்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தா எல்லாருமே நல்லா பண்ணுவாங்க. ஆனா இவங்க இன்னமும் பழைய மாவியே அரைச்சுக்கிட்டு இங்கிருந்து ஃபாரின் போறான், இவன் இருக்க வேண்டிய இடத்துல அவன் இருக்கான். இன்னைக்கு வர படத்துலதான் அப்பம் புள்ளைய கொள்றது, புள்ள அப்பைய கொள்றதுன்ற மாதிரி கேவலமான விஷயத்தெல்லாம் வந்து காட்டுறாங்க. சுத்தி சுத்தி பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க, சாதாரண ஒரு கதை தான். அப்ப இவன் வந்து ஒரு வில்லனை பிடிக்க போறான், அந்த வில்லனை ஹீரோ வந்து ஒரு வில்லனை பிடிக்க போறான், அந்த வில்லனை வந்து அவன் குடும்பத்தை கொண்டுடுறான். அவன் பழி வாங்குறதுக்காக இவன் புள்ளைய வச்சு அவன் குடும்பத்தை தீர்த்து கட்ட பாக்குறான். அதுல அவன் ஜெயிச்சானா இல்லையான்றதுதான் கதை. இதை எப்படியும் சுத்தி சுத்தி இந்த கதையை நம்ம சொல்ற அளவுக்கு ஒன்னும் பெரிய கதையெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இவன் சின்ன வயசுல ஒரு புள்ளைய தவற விடுறானா, ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆபீசரா. ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆபீசரால ஒரு புள்ளைய கண்டு கூடவா பிடிக்க முடியாது. இப்ப போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல பார்த்து கூடவா கண்டுபிடிக்க முடியாது தன்னுடைய புள்ளையா இல்லையாதுன்னு. அப்படியே அவன் அசால்ட்டா அதை விட்டுறானாமா. எதையோ போராடி கண்டுபிடிக்கிற இவரால இவருடைய சொந்த புள்ளைய கண்டுபிடிக்க முடியலன்னா இது நம்புற மாதிரி இருக்கா? நான் கேக்குறேன்.
இது வந்து எப்படி ஒரு கதைன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்கன்றது அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. புள்ளைய பாக்குறானா ஒரு சாக்கே ஒண்ணும் பெருசா இல்லையா, நீங்க அப்பா தானே அப்படின்னு சொல்லி 2 பேரும் அக் பண்ணிக்கிறாங்களாம். 2 பேரும் சண்டை போட்டு ஒரு மாஸ்க் கவுக்கும் போது தான் தெரியுதான் இது அவரு புள்ளன்ட்டு. ஏதாவது ஒரு விஷயங்கள் படத்துல வந்து நம்புற மாதிரியோ ஏற்றுக்கொள்ற மாதிரியோ இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா கிடையாது. பிரசாந்தியும் பிரபுதேவாயும் எதுக்குடா படத்துல போட்டாங்கன்ற அளவுக்கு அந்த கேரக்டர் எல்லாம் ஒன்னும் ஒர்த் இல்லாம ஆக்கிட்டாங்க. பிரபுதேவாவது பரவாயில்ல, அஜ்மல்லாம் ஏன் வராரு, எதுக்குதான் படத்துல கமிட் பண்ணாங்க, வேணும்னே அவங்க வந்து ஒரு ஸ்குவாட ஃபார்ம் பண்ணணும்னு பண்றாங்களான்னு தெரியல. எப்படியும் விக்ரம் படம், தூம் படம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையா ஒரு அடி அடிச்சு விட்டாங்க. அதுலயும் தூம் 2லயும் இதே மாதிரிதான். ஆரம்பத்துல ஒரு ட்ரெயினுக்குள்ள போவாரு, கேப்டன் விஜயகாந்த காட்டுன்ற பேர்ல அவங்க ரசிகர்களையும் கடுப்பாக்கி விட்டாங்க ஒரே சீன்ல. விஜயகாந்த் தனியா ஏஐல காட்டுவாங்கன்னு பார்த்தா இவங்க வந்து டீப் ஃப்ரீஸ் டெக்னாலஜில மாஸ்க் எடுக்கிற மாதிரி காமிச்சு விட்டாங்க முதல் சீன்ல. அதுவே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஏமாற்றம் தான். அதுல வாய்ஸும் நல்லா இல்ல, இவங்க பண்ண எதுவுமே அதுல நல்லா இல்ல. வில்லன் என்ற பேர்ல ஒருத்தர் வராரு, அவர் ஏன் வராரு எதுக்கு வராருன்னு அவருக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. அவரு இப்ப ரோலெக்ஸ், இப்போ திருப்பாச்சி, கில்லி மாதிரியான படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வில்லன் கேரக்டர் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்றத அடிக்கடி நம்ம ப்ளூ சட்டமாறன்னு சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க. அவர் சொல்றது 100% கரெக்ட் தான். வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் எப்படிப்பட்ட இந்த கமர்ஷியல் ஆக்ஷன் படங்கள்லாம் வந்து ஹிட் ஆகும். அது நல்லா இல்லாத வரைக்கும் எப்படிப்பட்ட படங்களும் நல்லா போவாது. இதுதான் தமிழ் சினிமாவோட தலையெழுத்து. எப்ப பெரிய ஹீரோ படம், அதுவும் குறிப்பா விஜயஜித் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்கள பார்த்து எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் வசூல் அடிச்சு வசூல் பண்ணிட்டா மட்டும் படம் வெற்றி அடைஞ்சதா அர்த்தம் இல்ல. அவங்க ஃபேன்ஸ் பார்த்து வசூலாகிறது, அவங்க நடிச்சாலே வந்து அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அது படம் வசூலாகுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம் தான். கமர்ஷியலா ஹிட் ஆச்சா, ஸ்டோரி லைன் கொஞ்சமாவது நல்லா இருந்ததா, ஏதாவது புதுசா இருந்ததா, அதுதான் மெயின். சரிங்களா? யாருமே வெற்றியா இருக்கிற படத்தை வேணும்னு தோல்வி படம் யாரும் சொல்ல போறது இல்ல. சரிங்களா? நீங்களே வந்து அதை வந்து தயவு செஞ்சு கற்பனை பண்ணிக்க வேண்டாம். அதனால நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, இல்ல இது வந்து வசூல் அடிச்சுன்னா உடனே அது வெற்றி படம். வசூல் மட்டும் வெற்றியை தீர்மானிக்காது. கமர்ஷியலாவும் அது ஹிட் ஆகணும், ஸ்டோரி பிடிச்சிருக்கணும். பாட்டும் நல்லா இருக்கிறது இல்ல, படமும் நல்லா இருக்கிறது இல்ல. அப்பெல்லாம் விஜய் பாட்டு படத்துல இதுல டிவில போட்டோம்னா உட்கார்ந்து எல்லாம் பார்ப்பாங்க, எல்லாருமே கேட்பாங்க, எல்லாருமே பாடுவாங்க. இன்னைக்கு இதுல ஒரு பாட்டு 2 பாட்டு யாராவது பாடுவானான்னு பார்த்தா எல்லாம் செத்து போன பள்ளி மாதிரி எல்லாம் உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒருத்தரால கூட ஒரு பாட்டு பார்க்க முடியல. இவங்க அப்பா கூட இருந்த வரைக்கும் இவர் நல்ல கதை அம்சம் கொண்ட படங்களை தேர்வு செஞ்சு நடிச்சிட்டு இருந்தார். போக போக இன்றைக்கு வர படங்கள் எதுவுமே வந்து அப்போதைய படங்கள் மாதிரி கிடையாது. அதனால இப்ப வர ஒரு படத்துல கூட கதை அம்சம் நல்லாவோ இல்ல பாட்டு நல்லாவோ இவர்துல இருக்குன்னா இவரை காப்பாத்துற ஒரே ஒருத்தர் அனிருத் மட்டும்தான், வேற யாருமே இல்ல. கடந்த 4 படங்களும் தோல்வின்றத இதுக்கு முன்னாடி வீடியோல நான் சொல்ல, தியேட்டர் அதிபர் ஒருத்தர் சொல்லி நீங்களே கேட்டிருப்பீங்க. அப்படி திரும்ப நீங்க யாரும் சரியா கவனிக்கலன்னா வீடியோல கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி பின்னாடி போய் பாத்துருவாங்க. இப்போ நல்லா இருக்கிற படத்தை யாரும் நல்லா இல்ல அப்படின்னு சொல்ல போறது இல்ல. இப்போ ஒரு துப்பாக்கி வருது, கில்லி வருதுன்னா எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இது வரைக்குமே ப்ளூ சட்டமாறன் கூட அது நல்லா இருக்குன்னு தான் சொன்னாரு. ஆனா இந்த படத்தை யாருமே வந்து கமர்ஷியலா வெற்றி பெற்று நல்லா இருக்குன்னு இவங்க ரசிகர்கள் மட்டும் தான் கொண்டாடுறாங்களே ஒழிய வேற யாருமே அதை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லல. இதுக்கப்புறமாவது இவர் வந்து நடிக்கிற அடுத்த இன்னும் ஒரே ஒரு படம் தான் நடிக்க போறாருன்னு சொல்றாங்க. அது உண்மை என்னன்னு தெரியல. அதுக்காக வந்து நல்ல கதை அம்சம் கொண்ட ஒரு படத்தை தேர்வு செஞ்சு நடிக்கணும். ஏதோ வினோத் கொஞ்சம் காப்பாத்துவாருன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நடக்குது நம்மளும் பார்ப்போம். இது எதிர்பார்த்ததுல பாதி கூட இந்த படம் நமக்கு இல்லைன்றதுதான் உண்மை. எந்த விதத்திலையும் இது வந்து ரசிகர்களுக்கு ஒரு திருப்தி அளிச்சான்றது தெரியல. எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட், அதாவது விஜய் படம்னாலே மெயின் என்டர்டைன்மெண்ட் தான். அடிக்கடி சன் டிவில போடுவாங்க அந்த படத்தெல்லாம், நம்ம பார்த்தாலே ஒரு நல்லா இருக்கும், ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். இதுல என்டர்டைன்மெண்ட்ன்றது அந்த முதல் ஒரு 5 நிமிஷத்தை தவிர இதுல என்ன என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. விபி சார் உண்மையிலேயே இந்த வாட்டி டிசப்பாயின்மெண்ட் தான். மங்காத்தா மாதிரி ஒரு நல்ல பிளாக் போஸ்டர் எல்லாம் கொடுத்துட்டு இன்னும் எவ்வளவோ நல்ல படங்கள் கொடுத்திருக்காரு. இருந்தாலும் இப்படி ஒரு படத்தை அவர் கொடுப்பாருன்னு நான் கண்டிப்பா எதிர்பார்க்கல. நான் மட்டும் இல்ல, யாருமே எதிர்பார்க்கல. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருந்தது. யுவன் சங்கர் ராஜா சாரோட மியூசிக் வந்து உண்மையிலே இவ்வளவு டிசப்பாயின்மெண்ட் கொடுக்குண்டு நான் சொல்ல, எல்லாருமே சொன்னதை நீங்களே கேட்டீங்க. அது பல பேரோட விமர்சனத்துக்கும் உள்ளாச்சு, அந்த மியூசிக் எதுவும் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி. அதனால இதுக்கு மேல இதை பத்தி என்ன சொல்றதுன்னு நமக்கே தெரியல. உண்மையிலே மொத்தத்துல கோட்டு வந்து அது வந்து கோட்டை வச்சுதான் பொதுவா நம்ம பிரியாணி போடுவோம் வீட்டுல. இந்த வாட்டி இவங்க நம்மளை வச்சு ஒரு பிரியாணியா போட்டு விட்டாங்க தியேட்டர்ல. அதுதான் உண்மை, வேற ஒண்ணும் இல்ல. அடுத்தடுக்கு சொன்னா வெப் சீரிஸ் எடுத்து வச்சிருக்காங்க. இப்படி ஒரு படத்தை இந்த டீம் கிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கல. இது ஒரு வெற்றி கூட்டணியா நினைச்சோம். பட் ஆனா இது வந்து தோல்வி கூட்டணியா மாறிடுச்சு. என்ன பண்றது, எல்லாமே தலையெழுத்து, பார்த்துட்டு இருக்க வேண்டியது. நல்ல படங்கள் நம்ம வந்து கண்டிப்பா வரவேற்போம். அதை பத்தின ஒருபோதும் தப்பான ரிவ்யூவோ கொடுக்க மாட்டோம்.
இது ரிவ்யூக்காக கிடையாது. இது ஏன் தோல்வி அடைஞ்சுன்ற காரணத்தை தான் நம்ம சொன்னோம். நான் மட்டும் இல்ல, எல்லாரும் சொன்னதை நீங்களே பாத்தீங்க. தியேட்டர் அதிபர் கூட ஒருத்தர் பேசி நீங்க பாத்திருப்பீங்க, பத்திரிகையாளர் பேசியும் நீங்க பாத்திருப்பீங்க. அதனால இது எல்லாத்தின் அடிப்படையில கொடுக்கப்பட்ட தகவல் தான். லைட்டா கொஞ்சம் ரோஸ்ட்.